கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 30 செகண்ட் பைபிள் தமிழ் இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம உங்க வாழ்க்கையில மத்தவங்க உங்க வாழ்க்கைய பார்க்கும்போது, இவன் படுற மாரி கஷ்டம் யாராலயும் பட முடியாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க இருக்கீங்களா? அப்படி பைபிள்ல இருக்கிற ஒருத்தரோட லைஃப பத்தியும், அவர் எப்படி அவரோட லைஃப மாத்துனாரு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்பொழுது என்னோடு கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பைபிள்ல 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இத நம்ம 4 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். பைபிள்ல எனக்கு பிடித்த வசனங்கள்ல இது ஒரு வசனம். முதலாவது பகுதி, இதுல யாபேஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். ஆமா, மனிதர்கள் நம்மள சபிக்கலாம். நீலாம் நல்லா இருக்க மாட்ட அப்படி நம்மள சொல்லலாம். ஆனா நம்ம படைத்த தேவன் நம்ம நல்லா இருக்கிறத, ஆரோக்கியமா ஆயுளோட நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறத தான் ஆண்டவர் நம்மளுக்கு விரும்புறாரு. ஆசீர்வாதம்னு வரும்போது வெறும் பொருள், பணம் அது மட்டும் இல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் 2மே தான். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எல்கேல விஸ்தாரம். எல்கேன்னா என்ன? நம்ம வாழ்கிற இடம். இந்த இடத்துல நம்மளோட வாழ்க்கை தாழ்மை உள்ளதா? சொந்த பந்தங்கள் மத்தியில நம்ம சிறுமைப்பட்டவர்களா காணப்படுற நிலைமை இருக்கலாம். ஆனா, நம்மளுடைய எல்கையான நம்மளுடைய வேலை, நம்மளுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் விஸ்தாரப்படுத்த, அதாவது பெரிதுபடுத்த தேவனால முடியும். 3வது கரம். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும். எதுக்காக தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கணும்? முதலாவது பாயிண்ட், ஒரு வல்லவரோட கரம் நம்ம மேல இருந்தா தான், தனியா நம்ம இல்ல அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம நம்ம இருப்போம். கண்டிப்பா. 2வது, இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு தனியா போறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே கூட ஒரு ஆள் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கரம் நம்ம கூட இருக்கணும். எதுக்காகன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பயம் இல்லாத ஒரு தைரியம் கிடைக்க. 2வது, அவர் கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது சத்துருக்கு ஒரு பயம் இருக்கும். நம்மள தொட முடியாது. ஏன்னா, ஏசப்பா நம்மள கண்ணின் மணி போல காக்கிற தேவன். நிச்சயமா. அடுத்து 4வது பாயிண்ட். நம்மளுக்கு தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பாருங்களேன், எவ்ளோ துக்கம். நைட்டு பகலெல்லாம் ஒண்ணும் தெரியல. நைட்டு படுக்கும்போது தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சு. அவ என்ன அப்படி சொல்லிட்டா. அந்த அவமானம் என்ன நெருக்குச்சு. இவ இப்படி என்ன இப்படி பேசிட்டா. இந்த இடத்துல என்ன கூப்பிடாம விட்டுட்டாங்க. இப்படி எவ்ளோ அவமானங்கள், எவ்ளோ கஷ்டம் நம்ம பட்டிருக்கோம். அதெல்லாம் நினைவுக்கு வருது இல்லையா? அதெல்லாம் நம்ம இருதயத்த அழுத்துது இல்லையா? இந்த சமாதானம் இல்லாம பண்றது யாரு? பிசாசு. இதுல இருந்து நம்ம மீட்க தான் ஏசப்பா சமாதானத்தையே நம்மளுக்கு, அவருடைய சமாதானத்தையே நம்மளுக்கு தர்றாங்க. சோ தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக்கொள்ளணும். இப்போ இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். கண்களை மூடுங்க. அன்புள்ள கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டுமாக இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. என்னோடு கூட இந்த வேதத்தை தியானித்த மற்றும் வேதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த சமூகத்துல வருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த யாபேசின் ஜெபத்தை போல எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்க எல்கையை விஸ்தாரப்படுத்துங்க. நிச்சயமா உம்முடைய கரம், உமது பாதுகாக்கும் கரம், உமது கிருபையின் கரம் எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. அதே போல தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படிக்கு எங்கள் இருதயத்துல சமாதானத்தை தந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வல்லவர் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் இது பயன்படட்டும். ஆசீர்வதிக்கும்படியாக தேவனிடத்துல உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் தாமே உங்களை மேன்மேலும் பெருக செய்வாராக. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாம். நன்றி.